வணக்கம். மனிதநேய மக்கள் கட்சி 53வது வட்டம் கார்படா கிளை சார்பில் 16ஆம் ஆண்டு சமத்துவ சமூக நிதி இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எம்எல்ஏக்கள் பங்கேற்பு. சென்னை வண்ணாரப்பேட்டை மனிதநேய மக்கள் கட்சி 53வது வட்டம் காத்துப்பட கிளை சார்பில் 16ஆம் ஆண்டு சமத்துவ சமூக நிதி இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி 53வது வட்ட தலைவர் தமுக மமக இலியாஸ் ஷரீப் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர், மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத், விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷனவாஸ், ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி, மாவட்ட தலைவர் தமுக ராயபுரம் அலி, வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் CIDUS மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 53வது வார்டு மாமன்ற உறுப்பினர் வேளாங்கண்ணி, வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள், ராயபுரம் பகுதி கேபினெட் நிர்வாகிகள் மற்றும் திமுக பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு இப்தார் நிகழ்ச்சியில் நோன்பு திறந்தனர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷனவாஸ் பேசியதாவது: ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு முன்னால் அந்த குற்றச்சாட்டுக்கு நாம் தகுதியுடையவர்கள் தானா என்று பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் எங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் களத்திற்கு செல்லுகிற முதல் தலைவராக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான் இருக்கிறார். அவர் குறிப்பிட்ட நாங்குநேரிக்கும் எங்கள் தலைவர் சென்றிருக்கிறார், நேற்று சிவகங்கைக்கும் சென்றிருக்கிறார். இந்த 2 இடத்திற்கும் விஜய் போனாரா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். விஜய் போய்விட்டு எங்கள் தலைவர் போகவில்லை என்றால், அந்த பிரச்சனையை விஜய் பேசிவிட்டு எங்கள் தலைவர் பேசவில்லை என்றால், விஜய் அதற்காக போராடிவிட்டு எங்கள் தலைவர் போராடவில்லை என்றால் ஆதவ அர்ஜுனா கேட்பது நியாயம். ஆனால் விஜய் எங்கும் போகவில்லை, ஆதவ அர்ஜுனா கூட போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் தாவேகா எந்த போராட்டத்தை நடத்தவில்லை. ஆனால் நடத்துவதெல்லாம் விசிக. எனவே எங்களை நோக்கி அந்த கேள்வியை கேட்பதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. CAA NPRல நம்ம தமிழக முதல்வர் ஜெயிச்சு வந்தா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்துல நான் நிறைவேற்றுவேன் அந்த தீர்மானத்தை சொன்னேன். அது மாதிரி நிறைவேற்றினார். இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தாவேகாவுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இஸ்லாமிய இளைஞர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. நமக்கு பாதுகாவலராக இஸ்லாமியர்களுக்கு திமுகன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கல, அவங்க நிறைய இஸ்லாமிய சிறுவர்கள் அவங்க பக்கம் இருக்கிறாங்க. அவங்க NDA கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு. இதுவே அவங்க உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சான்று. போன வாரம் வரைக்கும் காங்கிரஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க தாவேகான்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிஜேபியோட பேசிக்கிட்டு இருக்கு தாவேகாங்கிறாங்க. அப்ப தாவேகா எப்படிப்பட்ட ஒரு கட்சி? அதற்கு எந்த கொள்கையும் இல்லை. அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த நேரத்திலும் யாரோடும் சேருவார்கள், யாரோடும் பேசுவார்கள் என்பதை இது வெளிக்காட்டுது. இஸ்லாமிய இளைஞர்கள் தாவேகாவில் இருக்கிறார்கள் என்றால், எல்லா இளைஞர்களும் எப்படி ஒரு ரசிக மனோநிலையில் இருக்கிறார்களோ அப்படி இங்கேயும் சில பேர் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது எல்லா இடமும் எப்படி ஒரு விழுக்காடு இருக்குமோ அப்படி ஒரு விழுக்காடு தான். மற்றபடி முஸ்லிம்கள் பொதுவாக பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள். பாஜகவை எங்குமே எதிர்க்க விஜய் துணியவில்லை. பாஜக என்கிற பெயரை சொல்லக்கூட அவர் துணியவில்லை. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் அமைதியாக இருந்தார். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிரான பட்ஜெட்டை போடும்போது அமைதியாக இருக்கிறார். அதுபோல பல்வேறு விஷயங்கள், காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள், அவர் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அவருடைய ஜனநாயகன் படத்தை பாஜக முடக்கி வைத்திருக்கிறது, அதற்கு கூட அவர் பேசவில்லை. இப்படி ஏராளமான சான்றுகள் பாஜகவை எதிர்த்து அவர் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருக்கிறார் என்பதற்கு வெளிப்படையாக தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒருவர் நாளைக்கு ஆட்சியில் ஒருவேளை அமர்ந்து விட்டால் எப்படி ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகிற தமிழ்நாட்டுக்கு எதிரான சட்டங்கள் திட்டங்களை எதிர்த்து பேசுவார் என்பது மிகப்பெரிய கேள்வி. எனவே அவரிடம் ஒப்படைப்பது பாஜகவிடம் ஆட்சியை ஒப்படைப்பதற்கு சமம். அவரை பாஜக தான் இயக்கும் என்பதற்கு இன்னைக்கு நம்ம பார்க்கிற காட்சிகளை சாட்சியா இருக்குது. பாஜக எதிர்ப்பில் உறுதியோடு நிற்கக்கூடிய அணி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். அதை பல்வேறு களங்கள்ல நிரூபிச்சுட்டு நாங்க மீண்டும் அதை உரக்க பேசுகிறோம். எனவே பாஜக எதிர்ப்பை பற்றி பேச மாட்டார் விஜய். பாஜக எதிர்ப்பு என்பதை சிந்திக்க கூட மாட்டார். அவர் அதில் அஞ்சி கிடக்கிறார். தமிழகம் முழுவதும் கஞ்சா புழக்கங்கள் அதிகமா இருக்கு, குற்றச்சாட்டு அது உண்மையாகவும் இருக்கு. ஆங்காங்கே இரும்புக்காரம் கொண்டு முதல்வர் நடவடிக்கை. இன்னைக்கு அவர்கள் விமானத்துலதான் இன்னைக்கு போகும்போது மது பாட்டிலோட பிடிபட்டிருக்கிறார்கள். இதுதான் போதை குறித்து அவர்களுடைய பார்வை. எனவே மற்றவர்களுக்கு, அதான் சொன்னேன், மற்றவர்களுக்கு ஒன்றை சொல்வதற்கு முன்னால் அவர்கள் அதை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில்
அரசு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கினுடைய நிலை என்ன, இந்த ஆட்சி காலத்தில் எப்படி குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான புள்ளி விவரங்களோடு அரசு அதை வெளியிட்டிருக்கிறது. ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் எதிர்க்கட்சி. ஏன்னா சொல்றதுக்கு, குற்றச்சாட்டு சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஒரு சிறப்பான ஆட்சியை, மக்கள் நல ஆட்சியை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் என்னும் போது, முதலமைச்சருடைய இமேஜ் மக்கள்கிட்ட நேர்மறையா இருக்கும்போது இவங்க ஒரு ஆட்சிக்கு எதிரான அலையை உருவாக்க நினைக்கிறார்கள். அது அலை வரல. அப்ப என்ன பண்ணுவாங்க? இது போன்ற விஷயங்களை, தனி மனித விஷயங்களை எடுத்துட்டு இப்போ இந்த குற்றங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சமூக குற்றங்களாக நம்மள்ட்ட பெருசா இல்லை, எல்லாம் தனி மனித குற்றங்களாக இருக்குது. பல்வேறு இடங்களில் சாதிய மோதல்கள் இருந்தது. அதை கூட இந்த அரசு நடவடிக்கை கொண்டு போயிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை அரசு மிக கவனமாக கையாள வேண்டும், குற்றமிழைப்பவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குரலும். நாங்க குற்றமே நடக்கல, தவறே நடக்கல, எல்லாமே சரியா இருக்குன்னு யாரும் இங்க சொல்ல வரல. எப்போதும் எப்படி குற்றங்கள் நடக்குமோ அப்படி இந்த ஆட்சி காலத்தில் நடக்கிறது. அதை இந்த அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைக்கு உட்படுத்துகிறது. யாராவது குற்றவாளிகள் தப்ப வைக்கப்பட்டால் நம்ம பேசலாம். எடப்பாடி ஆட்சி காலத்தில் குற்றவாளிகள் தப்ப வைக்கப்பட்டார்கள். குற்றச்செயலுக்கு அவர் காரணங்களை கற்பித்தார். நான் டிவி பார்த்தா தெரிஞ்சுப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி துப்பாக்கி சூட்ல கொத்து குத்தாக மக்களை படுகொலை செய்தார்கள். அப்படியான காட்சிகள்லாம் இன்னைக்கு கிடையாது. நடப்பது தனி மனித குற்றங்கள் நடக்குது, அதிகமாக நடக்குது. அதை அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்களும் சொல்றோம்.